பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். செயற்கை அறிவா இயற்கை அறிவா? இந்த பூமி பந்தில் விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் மனித இனம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வருவதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று அது பல்வேறு நிலைகளை கடந்து உயர்வை அடைந்தாலும் மனித இனம் தன்னிலை என்னும் உணர்வை இழந்து தற்குறிகள் இனமாக மாறி அடையாளத்தை இழந்து வருகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. மனித உடலும் உயிரும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுடன் பிணைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதனால்தான் எல்லா உயிர்களின் குணாதிசயங்களும் மனிதருக்குள் வெளிப்படுவதை நம்மால் காண முடிகின்றது. இன்று மனிதர்கள் தங்களை உயர்வான ஓர் உடலாக மட்டும் கருதி குறுகிய எல்லைக்குள் மட்டுமே செயல்படக்கூடிய ஓர் உயிராக வாழ வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மோசடியை உணராமல் எதையோ நம்பி விஞ்ஞான போதையில் சீரழிகின்றார்கள். கல்வி, அதற்கேற்ற ஒரு பணி, அதற்கேற்ற உறவு என குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்து தன் வாரிசுகளுக்கும் அதே கல்வி, பணி, உறவு என்று வாழ்வதற்கு முனைந்து நிறைவு காணாமலே வாழ்வு முடிவடைந்து விடுகிறது. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் உச்சகட்டத்தில் இருந்தாலும் இந்த முன்னேற்றம் ஒரு புறத்தில் எண்ணற்ற நன்மைகளை வழங்கினாலும் மற்றொரு புறத்தில் மனித சிந்தனையை அழித்து மூளையின் இயல்பான வளர்ச்சிக்கும் செயல்திறன்களுக்கும் பலத்த பாதிப்பை உண்டாக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஏன் நம்மையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான தொலைபேசி எண்களை நம்மால் ஞாபகத்தில் வைக்க முடிந்தது. இன்று ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நம்முடைய வீட்டில் இருப்பவர்களின் எண்களை கூட நினைவில் வைத்திருக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. எளிய கணக்குகள் கூட தாமாக போடாமல் சாதனத்தின் உதவியை நாடுவதை காண முடிகின்றது. இதன் விளைவாக சிந்தனை திறன் படிப்படியாக சரிந்தும் நினைவாற்றல் திறன் குறைந்தும் வருவதை காண முடிகிறது. ஒரு வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அடிமை சங்கிலியில் பிணைத்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. கடந்த 30 ஆண்டுகள் முன்பு நாம் செய்தித்தாள்கள், புத்தகங்கள், இதழ்கள் போன்றவற்றை படித்து மொழித்திறனையும் புரிதலையும் வளர்த்து கொண்டோம். ஆனால் இன்று மனிதர்கள் தேடுகின்ற எல்லா தகவல்களும் சில நொடிகளில் மொபைலில் கிடைத்து விடுவதால் வாசிப்பு பழக்கம் என்பது மறைந்தே போய்விட்டது. வாசிப்பு திறன், எழுத்துத்திறன், மொழி புரிதல் திறன், நினைவுத்திறன் ஆகிய அனைத்தும் கணிசமாக குறைந்து மனித வாழ்வே குறையோடுதான் வாழ்கின்றது. செயற்கை நுண்ணறிவு சாதனங்களின் பயன்பாடுகள் வந்த பின்புதான் உலகம் முழுவதும் போர் மூழ்கின்றது. மிகப்பெரிய அழிவை மனித இனம் சந்தித்து வருகின்றது. இன்று குடும்ப உறவிலும் நுண்ணறிவு சாதனங்கள் பயன்பாடு அதிகரித்து பெரிய பாதிப்பை உண்டாக்கி வருகிறது. பலரும் உடல் உழைப்பை செலுத்தாமல் மாத்திரை மருந்துகளுடன் வாழும் வாழ்விற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்று எல்லா மக்களிடமும் கைபேசி வசதி இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் அதன் உதவியை நாடும் நிலைதான் வளர்ந்துள்ளது. சிந்தனைக்கு அப்பால் உள்ளவற்றை சிந்திக்க முயலாமல் சாதனங்களின் உதவியை நாடி தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற இருமாப்புடன் வாழ்வதையே காண முடிகிறது. இயற்கை வாழ்க்கை வேறு, சிந்திக்காமல் வாழும் ஸ்மார்ட் போன் வாழ்க்கை வேறு என்ற புரிதல் எவருக்கும் இல்லை. இன்று நாம் பயன்படுத்தும் அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், தொலைக்காட்சி என அனைத்துமே நம்மை கண்காணிக்கின்றது. இதன் மூலம் எல்லோரின் தகவல்களும் வெளியில் கசிந்தும் கொண்டிருக்கின்றது. நம்மையும் நம்முடைய வீட்டையும் வேவு பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்
நம்முடைய பிறப்பு சான்றிதழ் முதல் வங்கி விவரங்கள் வரையில் நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைதான் உள்ளது. இப்போது யார் வேண்டுமானாலும் யார் கணக்கை வேண்டுமானாலும் முடக்கிவிட முடியும். விஞ்ஞானத்தால் நம்மை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. எனவே நம்முடைய இயல்பான இயற்கை வாழ்விற்கு சமூகம் திரும்பினால் செயற்கை கருத்தரிப்புக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. உடல் உழைப்பை செலுத்தினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டியதில்லை. இன்று முக்கிய தொழில்நுட்ப புரட்சியான செயற்கை நுண்ணறிவு AI என்பது மனித வாழ்வை முடக்கி வருவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது என்பதை எவருமே மறுப்பதற்கில்லை. அது நம்முடைய சிந்தனையை மடைமாற்றிவிடக்கூடாது என்பதில் நாம் தான் தெளிவுடன் அறிவுடன் சிந்தித்து வாழ வேண்டும். இங்கு யார் யாருடைய கேள்விக்கு என்ன தேவையான பதில் வேண்டுமோ அதை செயற்கை நுண்ணறிவு சாதனத்தை பயன்படுத்தி விடையை அறிந்து கொள்பவர்கள் அறிவாளிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது அறிவு அல்ல. இதனால் மூளையானது சிந்திக்கும் திறனை இழந்துவிடும் என்பதுதான் உண்மை. மனித சிந்தனைக்கு ஒன்று மாற்றாக பயன்படுத்துவது என்பது பழக்கமாக உருவாகிவிட்ட நிலையினால் இன்று பல லட்சம் ஊழியர்கள் பணி இழந்துள்ளனர். இனி வரும் தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும் என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக உள்ளது. இன்று பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் வீட்டுப் பாடமும் ஆய்வு குறிப்புகளும் AI மூலமே செய்து வருகிறார்கள். எந்த கேள்விக்கும் சிந்தித்து பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்ற நிலைப்பாடு நிலைத்துவிட்டால் பிறகு எதற்கு பள்ளிக்கூடங்களும் பயிற்சி கூடங்களும் தொழிற்சாலைகளும் என்று சிந்திக்க தோன்றுகிறது அல்லவா? சிந்தனைக்கு மூலமான ஆய்வு, ஆராய்ச்சி, படைப்பாற்றல் போன்ற மனித மூளையின் மூலத்திறன்கள் யாவும் படிப்படியாக மயங்கி மங்கி வருவதென்பது மிகவும் ஆபத்திற்குரியது. இதனால் ஒட்டுமொத்த மனித சமூகமே நேரடியாக சிந்திக்கின்ற ஆற்றல்களை இழந்துவிடும் என்பதுதான் சத்தியமான உண்மை. நாளடைவில் மனித மூளையின் செயல்திறன் குறைந்து பெரிய அபாயம் வரப்போவதை உணர முடிகிறது. இன்று தனியார் துறை மட்டுமல்ல, அரசு துறையிலும் AI உதவியால் மனித மூளையின் துணையின்றி எல்லாம் நடந்து வருகிறது. தொழில்நுட்பத்தின் மீது நாம் வைக்கின்ற முழு நம்பிக்கையானது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம்மை தன்னிச்சையாக சிந்திக்க விடாமல் தடுத்துவிடும் சூழல்தான் உருவாகும். அப்போது தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி வாழும் துரதிருஷ்டமான நிலைக்கு மனித இனம் தள்ளப்பட்டுவிடும் அபாயம்தான் உள்ளது. எனவே நவீன தொழில்நுட்பத்தை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருக்கிறது. இல்லையெனில் மனித மூளையின் இயல்பான திறன் குறைந்து போகும், படைப்பாற்றல் திறன் சிதைவடையும், அறிவு வளர்ச்சி நின்று போகும், மனிதர்களின் தன்னம்பிக்கை அழிந்து போகும். எதிர்வரும் காலத்தில் மனித இனமே தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். அது இப்போதே தொடங்கிவிட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சியை யாராலும் தவிர்க்க முடியாதுதான். அது மனித முன்னேற்றத்தின் அடிப்படை அம்சம் என்பதும் முக்கியம்தான். ஆனால் அதை சிந்தித்து பயன்படுத்தும் பொறுப்பு என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கே உரியது என்பதை யாவரும் உணர வேண்டும். ஒரு தொழில்நுட்பம் நம்முடைய செயல்களை எளிதாக்கலாம், ஆனால் அதனால் யாரும் பாதிப்படையாத வகையில் இருக்க வேண்டும். மனிதர்கள் தாங்கள் இயற்கையோடு எல்லா உயிர்களுடன் பிணைக்கப்பட்டு இயங்கி வாழ்வதை உணர்ந்து விஞ்ஞான போதையில் சிக்கிக் கொள்ளாமல் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வை வாழ வேண்டும். எல்லா வளமும் எல்லோரும் பெற வேண்டும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். 18 சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் வாழப்போகிறார்கள். அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றை தான் அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சித்த புருஷர்களை பற்றி
எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன. அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.